சகோதரிகளே, சகோதரர்களே, குருக்களே, நம் அனைவருமே குருக்கள் தான். குருக்கள் என்றால் என்ன பொருள்? இறைவனுக்கு தொழுகை செய்ய, பணிவிடை செய்ய பணிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். நாம் அனைவருமே அந்த வகையில் குருக்கள் தான். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய பெருவிழா பல அம்சங்களை கொண்டது. அவற்றையெல்லாம் பற்றி நாம் இந்த சிறு வீடியோவில் பேச முடியாது. ஒரே ஒரு ஐடியா மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பாதம் கழுவுதல். இந்த பாதம் கழுவுதல் என்ற அந்த சடங்கு மற்ற 3 நற்செய்திகளிலும் எழுதப்படவில்லை. அங்கு இயேசு அப்பத்தை பிட்டு நற்கருணை ஸ்தாபகம் செய்தார் என்பதைத்தான் மற்ற நற்செய்திகள் சொல்லுகின்றன. ஆகினால் யோவான் அந்த சம்பவத்தை இங்கு விட்டுவிட்டு பாதம் கழுவும் இந்த ஒரே சடங்கைத்தான் இங்கு முக்கியமானதாக இங்கு வைக்கிறார். புதிய கட்டளை பாதம் கழுவுதல். புதிய கட்டளையும் பாதம் கழுவுதல் ஒன்றுதான். ஒன்று கட்டளை, இன்னொன்று அதனுடைய செயல்பாடு. பாதம் கழுவுதல் என்பது அது யோவான் அதை சொல்கிற விதம் ரொம்ப சீரியஸாக இருக்குது. தன்னுடைய நேரம் வந்து விட்டதை இயேசு உணர்ந்து, தான் கடவுளால் அனுப்பப்பட்டவர், கடவுளிடமிருந்து வந்தவர், கடவுளிடம் திரும்பி சொல்கிறவர் என்பதை அறிந்து கொண்டு, தன்னுடைய நேரம் வந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு, இயேசு மேஜையிலிருந்து எழுந்து தன்னுடைய வெளியாடையை களைந்து விட்டு ஒரு துண்டை எடுத்து தன்னுடைய இடையில் கட்டி கொண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொண்டு தானாக, யாருடைய உதவியும் கேட்காமல் தானாகவே சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதற்கு ஆரம்பித்தார் என்று யோவான் மிக மிக அருமையாக எழுதுகிறார். இந்த சீரியஸ்னஸை பாருங்கள். தன்னுடைய நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்து, தனக்கு இறைவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்றதை உணர்ந்து, தான் எல்லாவற்றுக்கும் அரசர் என்பதை உணர்ந்து, அவரிடம்தான் வந்தேன், அவரிடம்தான் திரும்பி போகிறேன் என்று கடைசியாக முக்கியமான ஒன்றை செய்தாக வேண்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் இதை செய்கிறார். அப்படி என்றால் இதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்று பாருங்கள். நாம் திருச்சபையில் 7 திருவருட்சாதனங்களை வைத்திருக்கிறோம். சரிதான். அவற்றில் மிகவும் முக்கியமானது நற்கருணை. அது மிகவும் முக்கியமானதே, சரிதான். ஆனால் இந்த பாதம் கழுவும் சடங்கை திருச்சபை ஏன் ஒரு 8வது திருவருட்சாதனமாக வைத்திருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஒரு சிறு எண்ணம். ஏனென்றால் அவ்வளவு முக்கியமான ஒரு இயேசுனுடைய செயல் இது. இயேசுனுடைய செயல் ஏன் அவ்வளவு முக்கியம் என்றால், இறைவன் பணி செய்வதற்காக இருக்கிறார். பதவி என்பது பணி செய்வதற்காகவே, மற்றவர்கள் மேல் அமர்ந்து கொள்வதற்காக அல்ல. மீட்பு என்பதும் பெரியவர்களாவது நாம் நம்மை தாழ்த்துவதில் தான் உள்ளது என்பதை சீடர்களுக்கு செயல் வடிவாக கற்றுக் கொடுப்பதற்காக அவர் இதை செய்கிறார். ஏனென்றால் எத்தனை முறை சொல்லி பார்த்துருக்கிறாரு, உங்களில் தலைவனாக இருக்கிறவன் கடையனாக இருக்கட்டும், கடைசி ஆளாக இருக்கட்டும் என்று. ஆனால் அவர்களுக்கு அது மனதில் ஏறவே இல்லை. அவர்கள் யார் பெரியவன் என்ற சண்டையில் தான் இறுதி வரையில் இருந்திருக்கிறார்கள். ஆகினால் அவர் இந்த ஒரு செயல்பாட்டை செய்கிறார். பேதுரு கூட அவரிடம், நீங்கள் என்னுடைய பாதங்களை கழுவக்கூடாது என்று சொன்னபோது இயேசு என்ன சொல்கிறார்? இதை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்னிடம் உனக்கு பங்கு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய பொருள் கூட இந்த நேரத்தில் கூட உனக்கு புரியவில்லை என்றால் நீ என்னை பற்றி நீ என்ன புரிந்து கொண்டிருக்கிறாய்? நீ எப்படி என்னுடைய திருச்சபையின் தலைவனாக உன்னை நான் மாற்ற முடியும்? ஆகினால் நான் சொல்வதனுடைய உள்ளர்த்தத்தை புரிந்து கொள் என்று இயேசு பேதுருவிடம் சொல்கிறார். பேதுருவுக்கு ஏற்கனவே தெரியும், இவர் முதல்ல இவருடைய பாதங்களை கழுவுவார், அதுக்கப்புறம் நான் செஞ்சது மாதிரி நீங்களும் செய்வீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படிங்கிறது இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுனால தான் நம்ம இப்போவே இதை அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது அப்படின்னா அந்த தற்பெருமையினால் பேதுரு அப்படி சொல்லி இருக்க முடியும். இயேசுவும் அதை உணர்ந்து தான், இல்லை இதை நீ ஏற்றுக்கொண்டால்தான் இந்த லாஜிக், தலைவன் என்றால் தொண்டனாக இருக்க வேண்டும் என்ற அந்த லாஜிக், அதை நீ ஏற்றுக்கொண்டால்தான் எனக்கும் உனக்கும் பங்கு உண்டு, என்னை சிறிதாவது புரிந்து கொள்ளுங்களா என்று பொருள். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை விட பெரியவர்கள் என்று எண்ணுவது எவ்வளவு பெரிய தவறு என்று பாருங்கள். கிறிஸ்துவுக்கும் இந்த எண்ணத்திற்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. நாம் எப்பொழுது பணி செய்து கிடப்பதே என் கடன்
என்று நினைக்கின்றோமோ அப்பொழுதுதான் உண்மையில் நாம் கிறிஸ்துவை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். போப் பிரான்சிஸ் பாதம் கழுவும் சடங்கு முதல் முறையாக செய்தபோது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், சிறுவர்கள், பெண்கள் இவர்களை கூட அழைத்து அவர்களுடைய பாதங்களை கழுவினார். மிக அருமையான ஒரு செயல். திருச்சபை இது வரைக்கும் செய்யலை. ஒரு சடங்காக செய்து கொண்டிருந்தது போப் பிரான்சிஸ். இதனுடன் அவருடைய உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பணி யாருக்கு செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் தான் செய்ய வேண்டும். நான் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் செய்வேன் அப்படி, அல்லது ஆண்களுக்கு மட்டும் செய்வேன் பெண்களுக்கு இல்லை, அப்படி வேறுபாடு எதுவுமே. பணி என்பது நாம் அனைவருக்கும் செய்தாக வேண்டும் என்பதை போப் பிரான்சிஸ் தன்னுடைய அருமையான அந்த செயல்பாட்டால் இயேசுவனுடைய செயல்பாட்டை இன்னும் விளக்கி நமக்கு அருமையாக கொடுத்திருக்கிறார். காட் பிளஸ் யூ.